உங்கள் வீடுகளோட உரையாடுங்க, புத்தகங்களை வாசிங்க. புத்தகங்களை வாசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மேல்தட்டு பழக்கம். புத்தகங்களை வாசிக்கிறது அது சும்மா அது ஒரு ஃபேண்டசி. புத்தகங்களை வாங்கி வைக்கிறது கிடையாது. புத்தகங்களை வாசிப்பது என்பது நீங்க உங்களை பற்றி என்ன சொல்றது, உங்களுக்கான நிழலை நீங்களே உருவாக்கிக் கொள்வதற்கான ஒரே வழி புத்தகங்கள் மட்டும்தான். இல்லைன்னா உங்களால் உங்க பையனால உங்களுக்கு நிழல் தர முடியாது, உங்க காதலியால் நிழல் தர முடியாது. இது எல்லாமே டெம்பரவரி தான். உங்களுக்கு உங்க காதலியோ நண்பனோ மனைவியோ இல்ல அப்பாவோ தரக்கூடிய நிழல் அத்தனையுமே டெம்பரவரி தான். உங்களுக்காக நீங்களே ஒரு நிலையான நிழலை நீங்கள் வாழும் காலம் முழுவதும் உருவாக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே வழி வாசிப்பு மட்டும்தான். ஏன்னா வாசிக்க வாசிக்க உங்களுடைய இதயமும் உங்களுடைய மனமும் பண்பட்டு உங்களை எவ்வளவு பெரிய சிக்கல்களில் இருந்தும் அதை எப்படி கையாள வேண்டும், எப்படி சொற்களை பிரயோகிக்க வேண்டும். முதல்ல திருநெல்வேலிக்கு தேவையானது கையாள்வது. எல்லாம் டக்கு டக்குன்னு ஆக்ரோஷமா நம்ம பேசிடுவோம். இப்ப நான் பார்ப்பேன், எங்க வீடுகளில் பார்ப்பேன், நான் சொந்தக்காரங்க வீடுகளில் பார்ப்பேன், ஒரு சாதாரண சண்டையை மிகப்பெரிய பிரளயமா எடுத்துட்டு போவாங்க. அங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப மோசமாகும். ஏன்னா திருப்பி கூப்பிட்டா அவங்க நான் ஏன்டா அப்படி பேசினேன் அப்படிம்பாங்க. ஏன்னா உன்ட்ட வேற வார்த்தையே உன்ட்ட இல்ல, நீ அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லையடா, ஏன் அப்படி பேசினு கேட்டா பாவம் அவன்கிட்ட வேற வார்த்தையே இல்ல. ஏன்னா திருப்பி திருப்பி அம்மாக்கள் வழியாகவோ அப்பாக்களின் வழியாகவோ தெருக்களின் வழியாகவோ நண்பர்கள் வழியாகவோ போலீஸ்காரர்கள் வழியாகவோ இல்ல யார் வழியாவோ கேட்டு கேட்டு கொஞ்சம் வார்த்தைகள் இருக்கு, அதை வச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். திருப்பி திருப்பி சண்டையா அழுகையா கோவமா துரோகமா அந்த வார்த்தைகளே எடுத்து எடுத்து பேசிட்டு இருக்கோம். இன்னும் உள்ள போய் தமிழ் மொழியில இல்ல இலக்கியத்துல இல்ல நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கு. நம்ம இதயத்துக்குள்ளேயே வார்த்தைகள் நிறைய இருக்கு. மனசு ஒண்ணு யோசிக்குது, வாய் ஒண்ணு பேசுது. இதெல்லாம் சரி கட்டி உங்க வாழ்க்கையை நீங்கள் பண்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க வாசிக்கிறது அப்படிங்கிறது மறுபடியும் சொல்றேன், வாசிக்கிறதுங்கிறது ஒரு எப்படி ஒரு அனிச்சை செயல் மாதிரி நிகழ்ந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். காலையில் எந்திரிச்சு ஒரு சிறுகதையை வாசிக்கிற மாதிரி, காலையில் எந்திரிச்சு ஒரு புத்தகத்தை வாசிக்கிற மாதிரி, எப்படி நீங்க போன் எடுத்து நோண்டுறீங்கல்ல அது மாதிரி வாசிப்பு பக்கம் நீங்க திரும்பினீங்க அப்படின்னா உங்கள் உடல் மொழி மாறும், உங்களுடைய பார்வை மாறும், எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் அவங்கள்ட்ட பேசுற தன்மை மாறும். அது உங்களை எவ்வளவு அழகா காட்டும் அப்படிங்கறத நீங்க அதுக்கப்புறம் தான் உணர ஆரம்பிப்பீங்க. எத்தனை மேக்கப் போட்டாலும் என்ன விஷயம் பண்ணாலும் மாறாத நம்மளோட அழகு. என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, என்கிட்ட என்னோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க அடிக்கடி, இவ்வளவா இப்படியா நீ இருந்த அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் கடத்துக்கு அப்புறம் நான் அழகா இருக்கேன்னு சொல்லி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் அவங்க லவ் பண்ண காலத்துல நான் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப எடுத்த புகைப்படங்கள்ல என்கிட்ட ஒரு ஒளி தெரிஞ்சுக்கும். எப்பவுமே என் முகத்துல ஒளி இருக்கும். அது வாசிச்சதுக்கு அப்புறம் வந்ததுதான். அதுக்கு முன்னாடி இருள் அடைஞ்சுதான் இருக்கும் என் முகம். நான் கருப்புங்க தாண்டி என் முகத்திலேயே ஒரு இருள் இருந்துச்சு. அது என்னன்னா வெளிப்படுத்த முடியாமை. என்கிட்ட இருக்க பெயினை வெளிப்படுத்த முடியல, ஆத்திரத்தை வெளிப்படுத்த முடியல, கோவத்தை வெளிப்படுத்த முடியல, ஆசைகளை வெளிப்படுத்த முடியல, ஏக்கத்தை வெளிப்படுத்த முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு வெளிப்படுத்த தெரிஞ்சிச்சு. அந்த வெளிப்படுத்தும் ஆற்றலை கொடுத்தது வாசிப்பு. எனக்குள்ள ஒரு ஒளி உருவாக்குறது வாசிப்பு. அந்த ஒளி எனக்கு ஒரு தேவதை கண்டுபிடிச்சு கொடுத்துச்சு. அதுதான் என்னோட மனைவி. அவ என்னை வேற பக்கம் கூட்டிட்டு போனான். 2 பேரும் பயணப்பட ஆரம்பிச்சோம். 2 பேரும் சரிக்கு சமமா பேச ஆரம்பிச்சோம். ஒருவேளை நான் வாசிக்காம ஒரு பொண்ணை காலிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு பிரியமா இருந்துக்குமான்னு தெரியாது. ஏதோ வகையில நான் அவளை ஹர்ட் பண்ணிருப்பேன். இன்னைக்கும் மிகப்பெரிய எனக்கு இத்தனை காத்திரமான படங்கள் எடுக்கிறேன், இவ்வளவு வேலை செய்யறேன். ஆனா இன்னைக்கு என் மனைவி என்னை புரிந்து கொள்வதற்கும் நான் அவளை புரிந்து கொள்வது முக்கியமான காரணமாக இருப்பது 2 பேருக்குள்ள பயங்கர சண்டைலாம் நடந்திருக்கு. ஆனா 2 பேரும் பயன்படுத்துற வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த கான்சியஸ் இருக்குல்ல, இந்த சொல்லை அவர்கிட்ட சொல்லும் போது நான் ஒரு மிகப்பெரிய என்னோட வருத்தத்தை பதிவு செய்யணும்னா அதுக்கு தேர்ந்த 4 வார்த்தைகள் எடுப்பேன். அந்த வார்த்தைகளை நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுவேன். அந்த வார்த்தைகளுக்கு அங்கிருந்து ஒரு பதில் வரும். அதுலயே முடிஞ்சு போகும் சண்டை. ஏன் நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, நான் எங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், டேய் சண்டை போடனா இந்த வார்த்தையை அனுப்பு. ஏன்னா வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இங்க அத்தனை மனிதர்களும் சொல்றேன், நம் உறவுகள் அத்தனையும் நம்ம பிரியத்துக்குரியவர்கள் அத்தனையும் அத்தனை பேருமே நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னிடம் என்ன மாதிரி உரையாடுகிறாய், என்னை என்ன மாதிரி நினைக்கிறாய், என்கிட்ட என்ன மாதிரி நீ பேசுவாய் அப்படிங்கிறது மட்டும் நம்ம எதிர்பார்க்கிறாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது எதிர்பார்க்கறாங்க இது எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க நமக்கென்று இவங்ககிட்ட பிரத்யேகமான வார்த்தைகள் இருக்கா, நமக்குன்னு இவன் பிரத்யேகமா யோசிக்கிறானா, நமக்குன்னு இவன் பிரத்யேகமா ஏதாவது எழுதுறானா, இப்படி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அதனால வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு வாசிப்பை தவிர மிகச் சிறந்த விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்க வாழ்க்கையை பயங்கரமா கொண்டாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாசிப்புக்கு முன்னெடுங்க, வாசிப்பை நோக்கி